ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். நம்ம இன்னைக்கு பாலாடையிலிருந்து எப்படி வெண்ணெய் மற்றும் நெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான பால் சேர்க்கணும். நான் இன்னைக்கு வீட்டிலேயே கிடைக்கிற பசும்பால் எடுத்திருக்கேன். அது கிடைக்காதவங்க கடையில் கிடைக்கிற ஃபுல் ஃபேட் பாக்கெட் மில்க் எடுத்துக்கோங்க. அந்த பாலை காய்ச்சி 1 hour ஆற வைக்கணும். அப்போ மேல் பகுதியில் பாலாடை படியும். அந்த பாலாடைய ஒரு கண்டெய்னர்ல டெய்லி எடுத்து ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். இது நான் 15 நாள் சேர்த்து வைத்த பாலாடை. அடுத்து ஒரு பவுல் எடுத்து அதுல சேர்த்து வச்சிருக்க பாலாடையை போட்டு பீட் பண்ணணும். பீட்டர் இல்லாதவங்க மிக்ஸி ஜார் எடுத்து அதுல பாலாடையை போட்டு அரைச்சுக்கணும். ஐந்து நிமிஷம் பீட் பண்ணும்போது வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். அப்புறம் அந்த வெண்ணெயை தனியா பிரிச்சு எடுக்க அதுல குளிர் தண்ணி சேர்க்கணும். நார்மல் தண்ணீரை விட குளிர் தண்ணி சேர்த்தால் வெண்ணெய் ஒட்டாமல் திரண்டு வரும். அதை அப்புறமா மெதுவா பீட் பண்ணணும். மிக்சியில போடுறவங்களும் முதல்ல 5 நிமிஷம் பாலாடை அடிச்சுட்டு அது கூட குளிர் தண்ணி சேர்த்தா வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். அதை தனியா எடுத்து வச்சுக்கணும். வெண்ணெய் எடுத்த அப்புறம் மீதி இருக்க தண்ணீரை நீங்க மோரா யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தியானது. கொஞ்சம் கூட குளிர் தண்ணியை தனியா எடுத்து அதுல எடுத்த வெண்ணெயை நல்லா கழுவி வச்சுக்கணும். அப்போ அதுல உள்ள பால் ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போ ஒரு பேன் எடுத்து அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்ணெயை போட்டு உருக்கணும். இது கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்க கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அது அடியில பிடிச்சுக்கும். இப்படி ஒரு அரை மணி நேரம் நம்ம உருக்கிட்டே இருக்கணும். வெண்ணெயில இருந்து நெய் இப்போ தனியா பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பால் கட்டிகள் எல்லாம் ப்ரௌன் கலரா வர ஆரம்பிச்ச உடனே நம்ம நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை இதுல சேர்த்துக்கலாம். முருங்கையில இருக்கிறவங்க அதுவும் சேர்த்துக்கலாம். நல்ல மணமா இருக்கும். இப்போ இந்த நெய்யை நம்ம ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது ஸ்டீல் பாத்திரத்திலையோ வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மணமான நல்ல ஹோம்மேட் நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்க அந்த பால் கட்டிகளை நம்ம வேஸ்ட்ல போடாம அதுல 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தா நமக்கு ஒரு ஸ்வீட்டும் ரெடி. இதுவும் சாப்பிட ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க எல்லாரும் வீட்டுல கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.